கைஸ் ஆக்சுவலி எல்லாருமே வந்துட்டு டயட் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் ஒர்க் அவுட் எப்படி இருக்கும் அப்படி தானே நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள் கைஸ். நிறைய பேர் தொண்டர் கொஞ்சம் கட்டிக்கிச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எடுத்தோன்னே வந்து நான் 1 hour பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட் இஸ் வெரி வெரி ராங். புரியுதுங்களா? இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்க ஜாயின் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து 1 hour பண்ணணும் ப்ரோ, நான் 1 hour பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களால பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் அவங்களால பண்ணவே முடியல. ஸோ அது தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ அவ்வளோ டைம் எடுக்கணும் 1 hour தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம இப்போதைக்கு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு முக்கியமாக என்னென்னா ஹேபிட் நம்மளோட சுத்தமாக இருக்கவே இருக்காது. நிறைய பேர்ட்ட வந்து ஹேபிட்டே இருக்காது. லைக் ஹேபிட் என்னன்னா, இப்போ டெய்லி பல் விளக்குறோம்ல, அது மாதிரி டெய்லி ஒரு 30 minutes வாக்கிங் அந்த மாதிரி பேசிக்கான ஸ்டெப்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 3000 steps. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லா கிளைண்டும் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் எப்போவுமே யூஸ்வலாக எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்னா, இது வந்து நான் இதுக்காக சொல்ல, பட் பேசிக்காக என்ன எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்னா, எடுத்தோன்னே வந்து நான் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டேன். எடுத்தோன்னே முடிஞ்ச அளவுக்கு பண்ண சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி வந்து 3000 steps நான் சொல்லுவேன். ஸோ அதுங்கிறது ஒரு நான் மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ அது ஈஸியாக ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிரும். கரெக்டாக? இப்போ இந்த ஹேபிட்டாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக ஒர்க் அவுட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் கைஸ். ஆக்சுவலி நான் இந்த வீடியோவே எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனைனா அவங்களே ஒரு சோம்பேறியாக இருப்பாங்க. அண்ட் சேம் டைம் நீங்களுமே இருக்கலாம். பட் நான் சொல்லி காமிக்க விரும்பல. பட் என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்கிறப்பே வந்து ப்ரோ நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன் ப்ரோ, என்னை எப்படியாச்சும் பண்ண வைங்க, எனக்கே மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்த நிலைமையில நீங்களுமே இருக்கலாம். பட் மெயினாக அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீ எடுத்தோன்னே 1 hour பண்ணணும், இல்லை வந்து 30 minutes பண்ணணும், அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஃபஸ்ட்டு பேசிக்காக 15 minutes அவ்வளோதான். இந்த 15 minutes நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள். 15 minutes கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு 30 நாள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகாதான். அதாவது ஒரு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, 21 நாள் வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அண்ட் சேம் டைம் என்னோட கிளைண்ட் நிறைய பேர் ஒரு சில பேர்னா என் கிளைண்ட்னா நான் வந்து பண்ணவே மாட்டேன் ப்ரோ, எப்படி ப்ரோ நீங்கள் பண்ண வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணேன்னா, அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு இந்த கேலரிஸ் இதெல்லாம் சொல்லி ரொம்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அஸ் அ நார்மல் பர்சன், நீங்கள் ஒரு பாடி பில்டர் கிடையாது. கரெக்டாக? உங்களுக்குன்னு வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்து ஃபாலோ பண்ணாத அப்படி கிடையாது. நீங்கள் பேசிக்கான பர்சன், நீங்கள் ஒரு நார்மல் பர்சன், உங்களுக்குன்னு கமிட்மெண்ட் இருக்குது, உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்குன்னு வந்து பர்சனல் லைஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சத்தியமாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நான் டயட் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்தேன். ஈஸியாக தானே கொடுத்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்குமே அந்த மாதிரி ஈஸியாக கொடுத்து தான் நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ தட் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் சேம் டைம் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வெயிட்டை குறைக்க வந்து ஃபாஸ்ட்டாக குறைக்கக்கூடாது கைஸ். எப்போவுமே வெயிட்டை வந்து ஸ்லோவாக தான் குறைக்கணும். பிகாஸ் நீங்கள் ஸ்லோவாக குறைச்சிங்கன்னா தான் மெயின்டைன் ஆகும். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட பேஜ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அபவுட் நான் வெயிட்டை ஸ்பீடாக குறைப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு குறைக்க தெரியாது. நான் ரியலாக சொல்கிறேன், தெரியாதுன்னு சொல்கிறதோட தட் இஸ் இல்லீகல் ஃபார் த அது வந்து எப்படி சொல்கிறது, என்னோட தொழிலுக்கு நான் வந்து தப்புன்னு அர்த்தங்க. ஆக்சுவலி நான் இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு கிளைண்ட் 1 மாதம் 10 கிலோ குறைச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க பாடி டைப்புக்கு வேகமாக குறைஞ்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அவங்களுக்கும் ஸ்பீடாக குறைஞ்சது ரீசன்னா அவங்க பாடி டைப் வந்து டக்குன்னு அடாப்ட் ஆகிடுச்சு. அந்த சேம் டைம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணாங்க, அதனால அது இதாகிடுச்சு. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3 to 4 kgங்கிறது தான் ஒரு ஹெல்த்தியான வே. அண்ட் சேம் டைம் மறுபடியும் வெயிட் ஏறாமல் இருக்கும். பிகாஸ் நான் ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் பேசினேன். அவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 years முன்னாடி ட்ரெயின் ஆனாங்க. அவங்க வெயிட் ஏறவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி வெயிட்டை குறைச்சி ஏற்றுறதுக்கு நம்ம வெயிட் குறைச்சிட்டு இருக்கோம். நான் வெயிட்டை குறைச்சோம் அப்படின்னா பொறுமையாக இருக்க வெயிட் ஏறாமல் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட்டை குறைக்கிறது 6 months அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து உண்மையாகவே மனசுக்குள்ள சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி விட்டுறீங்க. அது ரொம்ப 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 தப்பான விஷயம். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக 3000 steps நடங்க, அப்புறம் 5000 steps, அப்புறம் 7000 steps, அப்புறம் 10000 steps. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மந்த் 3000, அப்புறம் செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 5000, தேர்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 7000, ஃபோர்த் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 10000. நான் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா வெயிட் குறையும், ஹெல்த்தியாக குறையும்னு நினைக்கலாம். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி அக்ரி வித் இட். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகேங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்படி சொல்ல மாட்டாங்க. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நிறைய பேர் வந்து ட்ரையே லைக் எப்படி சொல்கிறது, கன்சிஸ்டண்டாக பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்குன்னு சொன்ன ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த டைம் வந்து ரொம்ப ப்ரெஷராக தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி, இதுதான் உங்களுக்கு ஈஸியான எக்ஸசைஸ் கூட. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் வில் பி வெரி வெரி ஈஸி கைஸ். இவ்வளோ ஜென்யூனாக இவ்வளோ இதுவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன் பிகாஸ் என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து டிரான்ஸ்மிஷன் கமெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில பேர் நேற்று கூட பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து 124 கிலோ வந்து 110 கிலோ வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 to 3 monthsலேயே. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.